ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி இந்த மண்ணில் தொடர வேண்டுமா, இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு கதவை திறக்க வேண்டுமா, திறந்துவிட வேண்டுமா என்பதை முடிவு செய்வது இந்த உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலை நடத்தல, நீங்க எல்லாம் தயாரா இருக்குது, இவிஎம் எல்லாம் தயாரா இருக்குது சார். அவ்வளவுதான். 2026 ஆரம்பித்து விடுவார்கள். வலுவாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடத்தை கொடுத்துருவாங்க. அது எப்படி இந்த உள்ளாட்சி தேர்தல் இதற்கு ஒரு முடிவு கட்டும், இவர்களுடைய தந்திரங்களுக்கு, இவர்களுடைய குல்லுமால் கோல்மால்களுக்கெல்லாம் எப்படி தில்லுமுள்ளுகளுக்கு வேட்டு வைக்கும் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொலி ஒன்றும் உங்களை வந்து சேரும். நிகழ்ச்சியை பார்க்கலாம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை முன்னிறுத்தி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஒரு பாமக ஒரு 2-3 மாவட்டங்களில் வலுவாக இருக்கிற கட்சி, அது போக எதுக்குமே உருப்படி இல்லாத கட்சி. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் 19% வாக்குகளை வாங்கிட்டாங்க. இது எப்படி வாங்கியிருப்பார்கள் என்பதை இன்றைக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் அதிகமாக பதிவாகி இருக்கின்ற 76 லட்சம் வாக்குகள் சுட்டிக்காட்டுகின்றன. மாஸ்டர்ஸ் இன் இவிஎம் மெஷின். இவிஎம் மெஷினில் ஃப்ராடு, பித்தலாட்டம், தில்லுமுள்ளு இதில் எல்லாம் கைதேர்ந்தவர்களை கொண்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குன்னு நிறைய நிரூபிச்சிட்டாங்க. ஆகவே இது எப்படி என்றால், நாம் மெஷினில் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கலாம் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்கிறேன். காலையில் அலாரம் வைக்கிறீங்க. அலாரம் வைக்கிறதுக்கு என்ன, ஒரு எலக்ட்ரானிக் டைமர் செல்லில் இருக்குது. அந்த எலக்ட்ரானிக் டைமரில் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்ச உடனே கரெக்டாக 8 மணிக்கு 7 மணிக்கு 6 மணிக்கு நம்ம நினச்ச நேரத்துக்கு எழுப்பி விடுதில்ல, அலாரத்தை ஸ்டார்ட் பண்ணதில்ல. அதே மாதிரி தான் டைமர், ஒரு எலக்ட்ரானிக் டைமர் உள்ளுக்கு இருந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். கூட்டுவதை கூட்ட முடியும், கழிப்பதை கழிக்க முடியும், எரேஸ் பண்ணுறதை எரேஸ் பண்ண முடியும். அந்த டைமர் அதற்கான பல்வேறு ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒன்றத்தை எரேஸ் பண்ணி ஒன்றத்தை கூட்டு அப்படிங்கிறதுக்கான கமாண்ட் இருக்கும். இதெல்லாம் செய்யக்கூடிய வேலைகள் தான். அதற்குள்ள மெஷினுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்பொழுது உள்ளாட்சி தேர்தல் எப்படி இதை பிளாக் பண்ணும்னா, பாரதிய ஜனதா கட்சி 19% வாக்குகள் வாங்கிவிட்டது. அதிமுகவில் குழப்பம், அதிமுக உடைந்து சுக்குநூறாகிவிட்டது, ஆகவே அதை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரஜினியை வைத்து இவர்கள் சீமானோடு பேரம் பேசியிருப்பது எல்லாமே இப்படி சீமான் போன்ற கட்சிகளை வளைத்து பிடித்து விட்டால் என்ன ஆகும்? இந்த 19% வாக்குகளோட சீமானுடைய 8% வாக்குகளை கூட்டி கிட்டத்தட்ட 27% வாக்குகளை நாங்கள் வாங்கி இருக்கிறோம். அது போக மக்கள் எங்களுக்கு அமோக ஆதரவு அளித்து விட்டார்கள் சொல்லி ஒரு 50-60 லட்சம் வாக்குகள், என்ன ஒரு 50-60 லட்சம் வாக்குகள் அதிகமாக போலாகும். இது ஒரு விஷயமா? மகாராஷ்டிராவில் 76 லட்சத்தையே கோர்ட்டு ஒன்றும் கண்டுக்கிறல. இது ஒரு விஷயமா? நீட்டாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இங்கே வந்து உட்காரும். தந்திரத்தால் உட்காருவார்கள். இது சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். சரி, இதை எப்படி உள்ளாட்சி தேர்தல் காலி பண்ணும்னா, இப்பொழுது உள்ளாட்சி நீங்கள் 19% வாக்குகளை 2024 வாங்கிட்டீங்க. நடக்க போகிற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். நீங்கள் எடப்பாடியை கேலி பண்ணுறதா, கிண்டல் பண்ணுறதா, எடப்பாடியை ஒழிப்பதாக நினைத்து கொண்டு ஏதாவது செய்தால் அதன் பலன் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் போகும். ஆகவே நீங்கள் உள்ளாட்சி தேர்தலை இப்போ டிசம்பரில் நடத்திவிட்டால், அல்லது ஜனவரியில் நடத்திவிட்டால், அல்லது இன்னும் ஒரு மாதம் கூட எடுத்துக்கோங்க, பிப்ரவரியில் நடத்திவிட்டால் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி 3% வாக்குகளுக்குள்ள வந்து இருக்கும். ஏன்னா இது வாக்குச்சீட்டில் தகுதிதத்தம் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன கரண்ட் பொசிஷன் தான் அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்க எடுத்துக்கிருவீங்க. திருட்டு பயலுக்கு எப்பவுமே, திருடனுக்கு எப்பவுமே தடயங்களை விட மாட்டான். தடயங்கள் இருக்கக்கூடாது. மாட்டிக்கிறோமோங்கிற, திருடுறதை விட மாட்டிக்கிறோமோங்கிற அச்சம் தான் அவனுக்கு நிறைய இருக்கும். ஆகவே மாட்டிக்கொள்ளாமல் திருட வேண்டும். மாட்டிக்கொண்டால் மக்கள் வீதியில் திரண்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள். அழிவது முதலில் RSS.
பாதி தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு, ஆர்எஸ்எஸ் பற்றி தெரிந்து விட்டது. ஆக அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், இந்த ஃப்ராடு நாம் மரியாதையான கட்சி, நாம் நேர்மையான கட்சி என்ற ஒரு பிம்பம் மக்கள் மனதிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக நம்மை நம்புகின்ற இந்துக்கள் மனதில், பெரும்பான்மை இந்துக்கள் மனதில் இருக்க வேண்டும்ங்கிறத ஒரு பிலாசபி அவங்கள்ட்ட இருக்கு, சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தத்தை குலைக்க விட எந்த சந்தர்ப்பத்திலாவது, இந்தியாவினுடைய எந்த ஒரு மாநிலத்திலாவது, எந்த ஒரு யூனியன் பிரதேசத்திலாவது உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கேட்டிருக்கானா? கேட்கவே மாட்டான். நீங்க அண்ணாமலையை கேட்க சொல்லுங்க, தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று அண்ணாமலை கேட்ட மறு நொடி, மறு வினாடி அவருடைய பதவி பறிக்கப்படும். மேலிருந்து தூக்கிடுவான், டெல்லியிலிருந்து. உள்ளாட்சி தேர்தல் அது எதுக்குடா அப்படிப்பா? மக்களுக்கு அதிகாரம், கிராமங்களுக்கு அதிகாரம் எல்லாம் போய் சேர வேண்டும்ங்கிறதுலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு அதிகாரம் ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ் கையில் இருக்கணும், இந்த நாட்டினுடைய சாமியார் கையில் இருக்கணும். அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். அதிகாரம் கிராமங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளை பார்வையிட்டு அங்க இருக்கிற ஒரு மெத்தடை இங்க கொண்டு வந்தார். அதுதான் பஞ்சாயத்து ராஜ். அந்த பஞ்சாயத்து ராஜை கொண்டு வர சொல்லுங்க, பேச மாட்டானுங்க. பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசவே மாட்டாங்க. அந்த பஞ்சாயத்து ராஜ் இருந்திருந்தால், முறையாக மிக சரியாக அமல்படுத்தப்பட்டிருந்தால், இன்றைக்கு அரிட்டாப்பட்டியில எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு சுரங்கம் தோண்ட முடியாது. அதிகாரம் கிராமங்களுக்கு இருந்திருக்கும். ஆகவே இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று நடத்த கோரிக்கை வைக்க மாட்டாங்க, நடத்த வேண்டும்னு சொல்லி நினைக்கவும் மாட்டாங்க. நடத்த வேண்டும் என்று அண்ணாமலை கேட்டால் அவருடைய பதவி பறிக்கப்படும். ஏனென்றால் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டானுங்க. இப்ப போய் வாக்குச்சீட்டில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தினால் அவர்களுடைய சாயம் வெளுத்துவிடும். எத்தனை சதவீதம்ங்கிறது தெரிஞ்சிடும். அப்புறம் மெஷின்ல எப்படி சட்டமன்ற தேர்தலில் ஃப்ராடு பண்றது? இதுதான் காரணம், இதுதான் திருடார்கள். ஆகவே திருடுறது தெரியாம திருடணும். இப்ப நீங்க உள்ளாட்சி தேர்தல் வாக்குச்சீட்டு முறையை கொண்டாந்து இதை நடத்திட்டீங்கன்னா, தேர்தலை ஒத்தி போடாமல், இல்ல புது கவர்மெண்ட் வந்த உடனே உள்ளாட்சி தேர்தல் நடத்தி கொள்ளலாம் என்ற மடத்தனமான முடிவெடுத்தால் பாரதிய ஜனதா கட்சி டக்குன்னு செய்ய வேண்டிய வேலை செஞ்சிருவாங்க. இவிஎம்கள் துடிக்க ஆரம்பிக்கும். இவிஎம்களில் இருக்கின்ற டைமர்கள் வேலை செய்ய ஆரம்பித்து விடும். இப்ப உள்ளாட்சி தேர்தல் நடந்து, இந்த உள்ளாட்சி தேர்தலில் நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் 3% வாக்குகளை தாண்டாது பாரதிய ஜனதா கட்சி. அப்படி மிஞ்சி மிஞ்சி போனா 4% வாக்குகள். இது வெள்ளிடை மலையாக, வெளிப்படையாக தமிழகம் எங்கும் உள்ளாட்சி தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இடங்களை பகிர்ந்து கொண்டு கம்ப்ளீட்டா பிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லை. அதன் பிறகு நீங்கள் சீமானை சேர்த்தாலும் சரி, எதை சேர்த்தாலும் சரி, மக்கள் என்ன பார்ப்பாங்க? இந்த 4 உள்ளாட்சி தேர்தலில் வாங்கி இருக்கிற 4ஓட 8 கூட்டினா 8 நாளும் 12. அவர் எத்தனை உள்ளாட்சி இடங்கள் வாங்க போறாரு? ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மக்கள் மத்தியிலே நீங்கள் அவங்களுக்கு இதுதான் உண்மையான செல்வாக்கு, இதுதான் அவர்களுக்கு விழுகின்ற உண்மையான வாக்கு என்பதை காட்டுவதற்கான ஒரே வாய்ப்பு இன்றைக்கு திமுகவுக்கு இருக்கிற வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு இந்த உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலை நடத்திவிட்டால் பழையபடி இவர்களுடைய முகத்திரை கிளைந்து, போட்டிருக்கின்ற முகமூடி கிழிந்து, இவர்களுடைய உண்மையான யோகியதை வெளிப்பட்டுவிடும். ஆக இவனுங்க அடுத்த அந்த மெஷினை கோளாறு பண்ற வேலையை பண்ண மாட்டானுங்க. இன்னொரு பெரிய கூட்டணிக்கு காத்திருப்பார்கள். எப்படின்னா, ஆந்திராவில் கூட்டணிக்கு வச்சு பண்ணானுங்கல்ல, ஒரு பெரிய கூட்டணி வேணும், மக்கள் நம்பணும்ல. அதனால் அந்த கூட்டணிக்காக அவர்கள் காத்திருப்பார்கள். டக்குன்னு போய் அந்த இதை மெஷின்ல எதையாவது செய்ய மாட்டானுங்க. ஆகவே மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தினால் நம்முடைய செல்வாக்கு குறைந்துவிடும், அதிமுக அதிக இடங்களில் வந்துவிடும், இதோடு எடப்பாடியை ஒழித்து கட்டிவிடலாம் என்று நினைத்தால், அதிமுகவை ஒழித்து கட்டிவிடலாம் என்று நினைத்தால் நீங்களே உங்களுடைய வாளில் தீ வைத்துக் கொள்ளுகிறீர்கள். அவ்வளவுதான். அதிமுக அழிய வேண்டும் என்று நினைப்பது உங்களுடைய வாளில் நீங்க தீ வச்சுக்கிறீங்க. அந்த இடத்துக்கு அழகா பாரதிய ஜனதா கட்சி வந்துடுவார். அதன் பிறகு காலாகாலத்துக்கு நீங்க எந்திரிக்கவே முடியாது. அதற்கடுத்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அல்லது இந்த தேர்தலில் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கான வியூகங்களை அவர்கள் வகுத்து விடுவார்கள். எதற்கும் கலங்க மாட்டார்கள். மத்தியில் ஆட்சி அவங்க வலுவா இருக்கு. மகாராஷ்டிரா தேர்தலில் பார்த்தீங்கல்ல. ஆகவே மகாராஷ்டிரா தேர்தலிலும் இப்பொழுது உள்ளாட்சி தேர்தல் வந்தால்
உள்ளாட்சி தேர்தலில் சாயம் வெளுத்து போயிடும். ஷிண்டேயா எங்கே ஓடி ஒளிகிறாரு? ஷிண்டே மக்கள் கோபத்தில் இருக்காங்க சார். மகாராஷ்டிரா மக்கள் பொங்கி எழுந்து எப்பொழுது இந்த தீ பெருநெருப்பாக பற்றி இருந்து மகாராஷ்டிரா முழுவதும் எரியும் என்று தெரியாது. ஆகவே ஷிண்டே பயந்து ஓடுவது ஒளிவது எல்லாமே மக்களை நினைத்து மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு. தப்பு செஞ்சிட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நல்லா இவ்வளவு பெரிய வெற்றி அவரே எதிர்பார்க்கவில்லை. இதை எல்லாமே சூத்திரதாரிகள் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் வெகுண்டிலிருந்து நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு தான் அவர் பயந்து ஓடுறாரு. அவர் மக்களுக்கு பயப்படுறாரு. இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர், அஜித் பவார் எல்லாம் தெருவில் விட்டு அடிப்பான்ல, தெருவில் சட்டையை பிடிச்சி கேட்பான்ல, இழுத்து கேட்பான்ல மக்கள். அந்த நிலை வந்து விட்டால் என்ன செய்வது? நாம் கேட்க வேண்டும் என்று மக்களை தூண்டவில்லை. கேட்டால் என்ன செய்வது? அதற்காகத்தான் அவர்கள் ஓடி ஒழிக்கிறார்கள். ஆகவே இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது தமிழகத்திற்கு திராவிட இயக்கங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. கால விரயம் செய்யாமல், எதுவும் செய்யாமல் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தினால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தந்திரங்கள், கோல்மால், தில்லுமுள்ளுகளுக்கு ஒரு இடைவெளி கிடைக்கும். மீண்டும் அவர்கள் அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள மேல மத்தியில் கவிழ்ந்து விட்டால் ஒரு வழி ஆகிவிட்டால் அதன் பிறகு இந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து குறைந்துவிடும், முடிந்துவிடும். ஆகவே ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு, தமிழகத்திலே நேர்மையான தேர்தல்கள் நடத்துவதற்கு, தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் இங்கே கோலோச்சுவதற்கு, அல்லது பிற இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் கூட வாங்க, காங்கிரஸ் கூட வாங்க, வேற யார் வேணாலும் வாங்க, ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்துவிடக்கூடாது என்பது மக்களுடைய ஏகோபித்த கருத்து. அந்த கருத்து எத்தனை சதவீதம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உள்ளாட்சி தேர்தல் உதவும். உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதன் மூலம் அவர்களுடைய முகத்திரையை கிழித்து விடலாம். இவ்வளவுதான் அவனுடைய வாக்கு சதவீதம் என்று காட்டிவிட்டால் அவன் பயந்து பின்வாங்கிடுவான். இதுதான் நாம் சொல்ல விரும்புகிற செய்தி. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எழுதுங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.